Exercise 1.4 problem 5. இந்த ப்ராப்ளத்தில் 3 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் 2 தோசை 3 இட்லி 2 வடைக்கு காஸ்ட் வந்து 150 rupees. 2 தோசை 2 இட்லி 4 வடைக்கு காஸ்ட் வந்து 200 rupees. 5 தோசை 4 இட்லி 2 வடைக்கு காஸ்ட் 250 rupees. அந்த ஃபேமிலிக்கு கையில் 350 rupees தான் இருக்குது. அவங்க 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்டா அவங்க கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டால் அந்த பில்லை க்ளோஸ் பண்ண முடியுமா? சொல்யூஷன்: let x, y, z denote the cost of 1 தோசை 1 இட்லி 1 வடை. இப்போ ஒரு தோசை ஒரு இட்லி ஒரு வடைக்கு காஸ்ட்டை வந்து x, y, zன்னு எடுத்துக்கிடுவோம். நமக்கு கிவன் டேட்டா படி ஃபஸ்ட்டில் காஸ்ட் ஆஃப் 2 தோசை 2x ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் 3 இட்லிஸ் 3y ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் 2 வடைஸ் 2z equal to 150. So 2x plus 3y plus 2z equal to 150. Call it as equation 1. அடுத்தது காஸ்ட் ஆஃப் 2 தோசை 2x plus காஸ்ட் ஆஃப் 2 இட்லிஸ் 2y plus காஸ்ட் ஆஃப் 4 வடைஸ் 4z equal to 200 rupees. Call it as equation 2. அடுத்தது காஸ்ட் ஆஃப் 5 தோசை 5x plus காஸ்ட் ஆஃப் 4 இட்லிஸ் 4y plus காஸ்ட் ஆஃப் 2 வடைஸ் 2z equal to 250. Call it as equation 3. So equation 1, 2, 3 Kramer's rule யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி x, y, z ஓட வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஸோ Kramer's ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் 1, 2, 3லேருந்து டெல்டாவை கண்டுபிடிப்போம். டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினன்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x, y, z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2, 3, 2. The determinant ஓட செகண்ட் ரோ equation 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x, y, z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2, 2, 4. The determinant ஓட தேர்ட் ரோ வந்து equation 3ல உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x, y, z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 5, 4, 2. ஸோ டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டெல்டாவிலேருந்து டெல்டாயோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 4 இன்ட்டு 4 16 மைனஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 4 இன்ட்டு 5 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 into 4 8 minus 2 into 5 10. Simply பண்ணுவோம். Equal to 2 into 4 minus 16 is minus 12 minus 3 into 4 minus 20 is minus 16 plus 2 into 8 minus 10 is minus 2. Delta equal to 2 into minus 12 is minus 24, minus 3 into minus 16 is plus 48, plus 2 into minus 2 is minus 4, equal to minus 24 plus 48 minus 4 is 20. So delta yoda value வந்து 20. அடுத்தது டெல்டாவிலிருந்து டெல்டா 1 கண்டுபிடிப்போம். டெல்டா equal to this determinant. இந்த டெல்டாவிலிருந்து டெல்டா 1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா
டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை இக்குவேஷன் 1, 2, 3ல உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸால் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ டெல்டாவில் ஃபஸ்ட்டு காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி கிடைக்கிற டெல்டா தான் டெல்டா 1. ஸோ டெல்டா 1 கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா 1ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ டெல்டா 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் டெல்டா 1ல் ஃபஸ்ட்டு காலத்தில் 50 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ 50 இன்ட்டு டிட்டர்மினன்ட் 150ல் 50 எடுத்தாச்சுன்னா 3, 200ல் 50 எடுத்தாச்சுன்னா 4, 250ல் 50 எடுத்தாச்சுன்னா 5. செகண்ட் காலம், தேர்ட் காலம் ஈக்குவல் டு 50 இன்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 4 இன்ட்டு 4 16 மைனஸ் 3 இன்ட்டு 4 இன்ட்டு 2 8 மைனஸ் 4 இன்ட்டு 5 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 4 இன்ட்டு 4 16 மைனஸ் 2 இன்ட்டு 5 10 equal to 50 into 3 into 4 minus 16 is minus 12 minus 3 into 8 minus 20 is minus 12 plus 2 into 16 minus 10 is 6. Delta 1 equal to 50 into 3 into minus 12 is minus 36. Minus 3 into minus 12 is plus 36. Plus 2 into 6 is 12. So equal to 50 into minus 36 plus 36 plus 12 is 600. So delta 1 oda value 600. அடுத்தது டெல்டாவிலிருந்து டெல்டா 2 கண்டுபிடிப்போம். டெல்டாவிலிருந்து டெல்டா 2 கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டாவில் உள்ள செகண்ட் காலத்தை இக்குவேஷன் 1, 2, 3ல உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டாவில் செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி கிடைக்கிற டெல்டா தான் டெல்டா 2 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதுகிறேன். செகண்ட் காலத்தில் 50 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ 50 இன்ட்டு 150ல் 50 எடுத்தேன்னா 3, 200ல் 50 வெளியே எடுத்தேன்னா 4, 250ல் 50 வெளியே எடுத்தேன்னா 5. தேர்ட் காலத்தை அப்படியே எழுதுகிறேன். ஈக்குவல் டு 50 இன்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எவாலுவேட் பண்ணுவோம். 2 into 4 into 2 8 minus 4 into 5 20 minus 3 into 2 into 2 4 minus 4 into 5 20 plus 2 into 2 into 5 10 minus 4 into 5 20 equal to 50 into 2 into 8 minus 20 is minus 12 minus 3 into 4 minus 20 is minus 16 plus 2 into 10 minus 20 is minus 10 equal to 50 into 2 minus 12 is minus 24 minus 3 minus 16 is plus 48. 2 into minus 10 is minus 20. Delta 2 equal to 50 into minus 24 plus 48 minus 20 is 200. So delta 2 oda value கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டெல்டாவிலிருந்து டெல்டா 3 கண்டுபிடிப்போம். டெல்டாவிலிருந்து டெல்டா 3 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெல்டா டிட்டர்மினண்ட்டில் உள்ள தேர்ட் காலத்தை இக்குவேஷன் 1, 2, 3க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணி கிடைக்கிறது தான் டெல்டா 3.
டெல்டா 3யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். டிட்டர்மினண்ட் ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே எழுதுகிறேன், செகண்ட் காலத்தையும் அப்படியே எழுதுகிறேன். தேர்ட் காலத்திலேருந்து 50 காமனாக வெளியே எடுக்கிறேன். 50 இன்ட்டு 150ல் 50 வெளியே எடுத்துட்டேன்னா 3, 200ல் 50 வெளியே எடுத்துட்டேன்னா 4, 250ல் 50 வெளியே எடுத்துட்டேன்னா 5 ஈக்குவல் டு 50 இன்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 2 into 5 is 10 minus 4 into 4 16 minus 3 into 2 into 5 10 minus 4 into 5 20 plus 3 into 2 into 4 8 minus 2 into 5 10 equal to 50 into 2 into 10 minus 16 is minus 6 minus 3 into 10 minus 20 is minus 10 plus 3 into 8 minus 10 minus 2 equal to 50 into 2 minus 6 is minus 12 minus 3 minus 10 is plus 30. 3 into minus 2 is minus 6. Delta 3 equal to 50 into minus 12 plus 30 minus 6 is 600. So delta 3 oda value 600. Kramer's rule use பண்ணி x equal to delta 1 by delta, x equal to delta 1 oda value substitute பண்ணுவோம். delta 1 வந்து 600 divided by delta 20, 600 divided by 20 cancel பண்ணுறேன். x equal to 30, y equal to delta 2 by delta, y equal to delta 2 oda value substitute பண்ணுறேன். 200 divided by delta oda value substitute பண்ணுறேன். delta oda value 20 equal to 200 20 cancel பண்ணுறேன். So y equal to 10. Z equal to delta 3 by delta, Z equal to delta 3 oda value substitute பண்ணுறேன். delta 3 வந்து 600 divided by delta வந்து 20 equal to 620 cancel பண்ணுறேன். So Z equal to 30. Cost of dosai rupees 30, cost of idli rupees 10, cost of vadai rupees 30. Cost of 3 dosai plus 6 idlis plus 6 vadais equal to 3 into ஒரு தோசைக்கு காஸ்ட் வந்து 30 rupees. So 3 into 30 plus 6 idlis, 6 into ஒரு இட்லிக்கு காஸ்ட் வந்து 10 rupees. 6 into 10 plus 6 vadais, 6 into ஒரு வடைக்கு காஸ்ட் வந்து 30 rupees. So 6 into 30 equal to 3 into 30 is 90 plus 6 into 10 is 60 plus 6 into 30 is 180 equal to the sum வந்து 90 plus 60 plus 180 is 330. The 330 ன்னு சொல்றது less than 350. The family members கையில் இருக்க காசு வந்து 350 rupees. நான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 330. அதனால அந்த பில்லை வந்து அவங்க க்ளோஸ் பண்ண முடியும். Therefore, the family is able to manage to pay the bill within the amount they had.